வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3 டயர் மேக்ஸி வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி ஃபேப்ரிக்ல கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம 3 டயர் மேக்ஸி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, 2 பார்ட்டா இருக்கும். ஒண்ணு யோக் பார்ட், இன்னொன்னு ஸ்கர்ட் பார்ட். ஓகே. யோக் பார்ட், ஸ்கர்ட் பார்ட்னு 2 இருக்கும். இதுதான் டயர்ட் மேக்ஸியோட ஒரு மாடல். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து யோக் பார்ட். ஓகே. இது வந்து இதுல இருந்து கொடுக்கறது இது ஸ்கர்ட் பார்ட். இது கீழே பாட்டம்ல வர்றது ஸ்கர்ட் பார்ட், இது யோக் பார்ட். ஸோ நமக்கு எவ்வளவு லென்த் தேவையோ அந்த லென்த்ல இருந்து யோக் பார்ட் லென்த் நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு யோக் பார்ட் கிடைச்சிடும். ஸோ இப்ப அந்த யோக் பார்ட் எது வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அண்டர் பஸ்ட் இருக்குல்ல, அண்டர் பஸ்ட்ல இருந்து ஒரு 3 to 4 inches வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 15, 16, 17 அதுக்குள்ளதான் வரும். ஸோ நீங்க யோக் லென்த் வந்து 16 to 17 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்ப நான் என்னுடைய யோக் லென்த் வந்துட்டு 17 inches நான் வச்சுக்கிறேன். யோக்கோட லென்த் 17 inches. ஓகே. இப்ப எனக்கு ஸ்கர்ட் பார்ட் நான் வந்துட்டு ஃபுல் லென்த்தோ இல்ல உங்களுக்கு நீக்கு கீழே வரணும் அப்படின்னா நீ லென்த் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் இப்ப ஃபுல் லென்த்ல பண்றதுனால எனக்கு ஃபுல் லென்த் 50. ஓகே. என்னுடைய ஃபுல் லென்த் இதோட ஃபுல் லென்த் வந்துட்டு 50 inches. ஃபுல் லென்த் 50. நான் என்னுடைய யோக்குக்கு வந்துட்டு 17 inches அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். அப்போ 50 minus 17 பாத்தீங்க அப்படின்னா 33. ஓகே. இந்த 33 தான் என்னுடைய ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த். ஓகே. இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், டயர்ட் மேக்ஸி அப்படின்னா 2 பார்ட் வரும், யோக் பார்ட் அண்ட் ஸ்கர்ட் பார்ட். ஓகே. யோக் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபுல் லென்த் வந்து நமக்கு எவ்வளவு மேக்ஸில, எனக்கு ஃபுல் லென்த் 50. உங்களுக்கு மேல டாப் வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்து லென்த் வேணுமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். காமனா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பஸ்ட்ல இருந்து அண்டர் பஸ்ட்ல இருந்து ஒரு 3 to 4 inches வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே. நான் வந்துட்டு என்னுடைய யோக் பார்ட் 17 லென்த் டிசைட் பண்ணிருக்கேன். ஓகே. 17 inches எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுடைய ஃபுல் லென்த் எவ்வளோ 50. 15 minus 17 33. ஸோ இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. யோக் பார்ட் ஸ்கர்ட் பார்ட்கான மெஷர்மெண்ட் ரெடி. இப்போ நம்ம டயர்ட் மேக்ஸில இப்போ நான் 3 டயர் டிசைட் பண்ணிருக்கேன். 1, 2, 3. இப்போ இந்த டயரோட கால்குலேஷன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, டயரோட லென்த் எப்படி கால்குலேட் பண்ணா, ஸ்கர்ட் லென்த் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டயர்ஸ். டயர் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ என்னுடைய ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த் எவ்வளோ, ஓவரால் 33. இப்போ நம்பர் ஆஃப் டயர், இப்போ எனக்கு எத்தனை டயர்ஸ் வேணும், எனக்கு ஈக்குவலா வேணும் அப்படின்னா டிவைடட் பை 3 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 inches. கரெக்டா? இப்போ ஒவ்வொரு டயரும் இது 11 inches கிடைக்கும், இது 11 inches கிடைக்கும், இது 11 inches கிடைக்கும். ரைட்? ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் டிசைன் பண்றது காமனா வந்து பண்றது 11 inches டிவைடட் பை 3னா இந்த எத்தனை டயர் வேணுமோ அப்ப நமக்கு 11 inches கிடைக்கும். நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் டயர் வந்து 10 inchஸும் செகண்ட் டயர் 10 inchஸும் ஓகே, இந்த டயர் வந்துட்டு 13 inches அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். அப்ப எனக்கு என்னோட ஸ்கர்ட் லென்த் வந்துடுச்சா, 10 plus 10 20, 20 plus 13 33. ஓகே. அப்ப நான் என்ன, நீங்க இது மாதிரி ஈக்குவலாவும் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற டயர் வந்து எனக்கு கொஞ்சம் லென்த் கூட வேணும்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ நான் அதை 13 inches அப்படின்னு வச்சிருக்கேன். இதுதான் டயர் பார்ட்டோட கால்குலேஷன். ஓகே, முடிஞ்சிடுச்சா? தென் வந்துட்டு மெஷர்மெண்ட். இதுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஃபுல் லென்த் எடுக்கணும். ஃபுல் லென்த்ல இருந்து யோக் லென்த் எவ்வளவு வேணுமோ அதை மைனஸ் பண்ணி ஸ்கர்ட் பார்ட் கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்ட். வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது என்ன, நம்ம யோக் பார்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல 17, உங்களுடைய பாடியில வச்சு 17 டைப் உங்களுக்கு எங்க லென்த் வேணுமோ அந்த லென்த் எங்க ஸ்கர்ட் பார்ட் டாப்போட யோக் பார்ட்டோட லென்த் எங்க முடியுதோ அதுதான் உங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்ட். இதுல அதுதான் உங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்ட். ஓகே. செஸ்ட் ரவுண்ட்ங்கிறது ஆஸ் யூஷுவல் உங்களுடைய அண்டர் ஆர்ம் கிட்ட எடுக்கிறது செஸ்ட் ரவுண்ட். ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு எவ்வளவு ஸ்லீவ் வேணும், ஹாஃப் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ், அந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ வச்சுக்கலாம். நான் இதுல வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுக்க போறேன், எல்போ வரைக்கும். இங்க இப்படி ஒரு பஃப் இப்படி வச்சு கீழே ஒரு பஃப், இதுல பஃப் ஸ்லீவ் வரப்போகுது. ஸோ அதுக்கு ஸ்லீவ் லென்த் பிளஸ் ஸ்லீவ் ஓப்பன் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு மெஷர்மெண்ட்டோ, உங்களுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவோ உங்க மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் அதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னுடைய மெஷர்மெண்ட்ஸ்க்கு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம டயர் லென்த் மேக்ஸில அதுக்கான கால்குலேஷன் கேதர்ஸ் கொடுக்க போறோம் இல்லையா, அந்த கேதர்ஸ்க்கான கால்குலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 டயர்ஸ் எடுத்திருக்கோம்.
நார்மலா நம்ம வந்து இப்ப வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எனக்கு வந்துட்டு வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 17 இன்ச்சஸ். எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் 17 இன்ச்சஸ்னா நான் எந்த இடத்துல என்னுடைய வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு 37 வருது. ஓகே, இந்த 37ல வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இன்டு உங்களுக்கு லூஸ் கம்ஃபர்டபுளா கிளாத் இருக்கிறதுக்கான ஈஸ் அலவன்ஸ் 2 இன்ச்சஸ் ஆட் பண்றேன். ஈஸ் 2 இன்ச்சஸ், 2 இன்ச் ஈஸ் பிளஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுக்கலாம். 2 இன்ச்சஸ் ஆர் 1 இன்ச்சஸ். நான் 1 இன்ச்சஸ் தான் வச்சுக்க போறேன். ஸோ எனக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ், 1 இன்ச் சீம் அலவன்ஸ், 2 இன்ச் ஈஸ். அப்ப என்னுடைய வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இங்க என்ன, 37 இன்டு 2 இன்ச் ஈஸ், இன்டு வராது, பிளஸ் 2 இன்ச். ஓகே, so waist measurement plus 2 inch is plus 1 inch seam allowance. Waist measurement 37 plus 2 inch is plus 1 inch seam allowance. அப்ப எனக்கு ஓவராலா எவ்வளோ 40 inches. அப்ப என்னுடைய waist calculation இங்க எவ்வளோ, waistக்கு வந்துட்டு எனக்கு 40 inches அப்படிங்கறத நம்ம வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன, இப்ப டயர் 1 இப்ப waist measurement into 2 உங்களுக்கு நிறைய gathers வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். டயர் 1 waist into 2 டயர் 2. இப்ப waist into 2 அப்படின்னா எவ்வளவு எனக்கு, இப்ப waist measurement இங்க என்ன எடுத்து வச்சிருக்கேன் 40. so 40 into 2 னா 80 inches of the cloth எடுத்துக்கலாம். so next டயர் 2 எப்படி கண்டுபிடிக்கணும், டயர் 1 into 1.5 to 2 inches cloth எடுத்துக்கணும். அப்ப 80 into 2 எடுத்துக்கலாம், ஆர் நீங்க 1.5 inches அப்படியும் எடுத்துக்கலாம். இப்ப 80 into 2 னா எவ்வளவு வருது, 160 வரும். ரைட், இப்ப டயர் 2 calculation, டயர் 3 calculation எப்படி பண்ணோம், டயர் 2 into 2. இப்ப இது 160 னா 160 into 2, 160 into 2 எவ்வளவு வருது 3, 160 into 2 வந்து 320 வருது. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் டயரோட மெஷர்மெண்ட் 80 inches, செகண்ட் டயரோட மெஷர்மெண்ட் 160, தேர்ட் டயரோட மெஷர்மெண்ட் 320. இது வந்து இதுக்கு வந்துட்டு நிறைய ஃபேப்ரிக்ஸ் தேவைப்படும் இந்த மாதிரி கால்குலேஷன்ல நீங்க போட்டீங்கன்னா. ஆனா உங்களுக்கு கேதர்ஸ் நிறைய இருக்கும், ட்ரெஸ் பார்க்கறதுக்கும் நல்ல லுக்கா இருக்கும். இல்ல உங்களுக்கு மினிமல் கேதர்ஸ்ல வேணும் அப்படின்னா நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயர் 40, அதாவது வெயிஸ்ட் ரவுண்ட் 40 இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டயருக்கு பிளஸ் நம்ம ஒரு 20 inches மட்டும் ஆட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டயருக்கு. இதே செகண்ட் டயருக்கும் இப்ப இதனுடைய எவ்வளோ 40 inches waist plus 20 inches gathers அப்படின்னா 60 inches ஆயிடும். ரைட், செகண்ட் டயர் இதோட ஆன்சர் 60 inches plus 20 inches எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிளாத் நிறைய இருந்துச்சுன்னா கேதர்ஸ் நீங்க அதிகப்படுத்திக்கலாம், 20 plus 30 எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். ஸோ இப்ப இது எவ்வளவு வருது 80 inches வருது. ரைட், இப்ப தேர்ட் இதுக்கு 80 இதோட ஆன்சர் எடுத்துட்டு 80 பிளஸ் தேர்டுக்கு வந்துட்டு எப்போதுமே கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கேதர்ஸ் வச்சு அழகா வரும். ஸோ 80 inches பிளஸ் நான் ஒரு 30 inches வைக்கிறேன். ஓகே, அப்ப எனக்கு எவ்வளவு வருது 110 inchesக்கு இருக்கணும். இதுதான் உங்களுக்கு 3 டயருக்கான கால்குலேஷன். நான் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஃபேப்ரிக் நிறைய இருக்கு. சப்போஸ் நீங்க சாரீல ஸ்டிச் பண்றீங்க, ஒரு ஜார்ஜெட் சாரீல எல்லாம் ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நீங்க எடுத்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம், நிறைய கேதர்ஸ் வரும். ஓகே, இதே வந்துட்டு நீங்க மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3 to 3.5 meters வேணும் இந்த காஸ்டியூம் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு. ஸோ இப்ப நமக்கு இதுல எவ்வளவு வருது 40 பிளஸ் நம்மளுடைய வெயிஸ்ட் ரவுண்ட் பிளஸ் ஈஸ் பிளஸ் சீம் அலவன்ஸ். ஓகே, எல்லாம் ஆட் பண்றதா நம்மளுடைய வெயிஸ்ட் மெஷர்மெண்ட். அதுல இருந்து நமக்கு கேதர்ஸ்க்கு எவ்வளவு வேணும் டிசைட் பண்ணிக்கிறோம். இது கேதர்ஸுக்கான இன்ச்சஸ். நான் ஃபர்ஸ்ட் டயருக்கு 20 inchesம், செகண்ட் டயருக்கு 20 inchesம், தேர்ட் டயருக்கு 30 inchesம் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் 3 டயர் மேக்ஸிக்கான கால்குலேஷன்ஸ். ஓகே, இதை நம்ம எப்படி ஃபேப்ரிக்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.